இங்கதான் இங்கதான். இந்தாங்க. ஏம்மா, நான் சாரை பார்க்கணும். எம்டி சாரையா? என்னம்மா, என்ன விஷயம்? நான் ஈஸ்வர சாரை பார்க்கணுங்க. என்னம்மா, ஏதாவது டொனேஷன் விஷயமா? அது வந்து சொல்லுங்க. பொண்ணுக்கு ஏதாவது கல்யாணம் வச்சிருக்கீங்களா? ஏதாவது பண உதவி வேணுமா? இல்லைங்க, நான் சாரை பார்க்கணும்னு வந்திருக்கேன். அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க நினைக்கிற மாதிரி அவரை டக்குன்னு பார்க்க முடியாதுமா. அவருக்கு 1008 வேலை இருக்கு, நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ். உங்களை மாதிரி எத்தனை பேர் வராங்க, எல்லாரையும் பார்க்கணும்ல. ஒன்று பண்ணுங்க, நான் ஒரு ஃபார்ம் தரேன், அதை ஃபில்அப் பண்ணி கொடுங்க. சார் பார்த்துட்டு உங்களை கூப்பிடுவாரு. இல்ல, இப்போ அவர் ஆபீஸ்ல இருக்காரா? அவர் இன்னும் வரலமா? அவருடைய செல்போன் நம்பர் ஏதாவது இருந்தா கொடுங்க, நானே பேசிக்கிறேன். ஐயோ, அவர் செல் நம்பர்லாம் கொடுக்க கூடாதுமா. கொடுத்தா என் வேலை போயிடும். சார், கொஞ்சம் தயவு பண்ணுங்க. ஒன்று பண்ணுங்க, சார் இப்போ வீட்டில் தான் இருப்பாரு. நீங்க அவசரமா அவரை பார்க்கணும்னா அங்கே போய் ட்ரை பண்ணுங்க. ஓகே? அப்பா ஆத்தாடி, ஏன்டாடே எம்பிட்டு தூரம்டா, இடுப்பே கலண்டு போச்சு போ. டேய், என்னடா இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டு வந்திருக்க? ஏன்டா அமைதியா இருக்க? அட என்ன பிரச்சனை சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். ஆமா மாமா, நானும் அனுபவம் லவ் பண்ற விஷயத்த நீங்க தான் வீட்டில் சொன்னீங்களா? என்ன மாமா சொல்லுங்க. அட சொல்லுங்க மாமா, ஏன் தயங்குறீங்க? நான் தாண்டா மனோ. அறிவு இருக்காயா உனக்கு? நான் என்ன கொலையா பண்ணேன்? லவ் தானே பண்ணேன். அது இல்லடா மனோ, அது ஆதி வீட்டு பொண்ணு. நம்ம அபிக்கு அவங்க எதிரி. சரி, அதெல்லாம் விடு. அவங்க என்ன நம்மளுக்கு சொந்தமாடா? யோ, நீ எங்களுக்கு சொந்தமாயா? ஏதோ எங்க அம்மாவுக்கு தூரத்து சொந்தம்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல உட்காந்து தின்னு தீக்கிற. உனக்கு எங்களுக்கு என்னையா சம்பந்தம்? சொல்லு. என்னடா மனோ இப்படி எல்லாம் பேசுற? ஒரு சின்ன பையன் லவ் பண்றேன், அதுல உனக்கு என்னையா பிரச்சனை? எதுக்கு இதெல்லாம் போய் வீட்டுல சொல்லிட்டு இருக்க? அனு கிட்ட வேற பேசியிருக்க நீ. யோ, நீ யாரியா? நீ ஒரு அனாதை. நாங்க உன்னை மாமான்னு கூப்பிட்டதும் உனக்கு ஏறிக்கிச்சா? உங்க அம்மாவை என் சொந்த அக்காவை தண்டா நினைக்கிறேன். உங்க எல்லாரையுமே என் சொந்த அக்கா பிள்ளையா தண்டா பாக்குறேன். நீ நினைச்சா ஆயிடுதா? உனக்கு ஓவரா இடம் கொடுத்துருவேன் நாங்கெல்லாம். அது எங்க தப்பு தான். அதனால தான் நீ ஓவரா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. நீ எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்தே பிரச்சனை தாயா. நீ எனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி எங்க அக்கா அவங்க புருஷன் கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுக்க, அதை நான் கொண்டு போய் எவனோ ஒரு ஃப்ராடு கிட்ட கொடுத்து ஏமாற எங்க அக்கா வாழ்க்கையில பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சவனே நீதான். இப்ப என் வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சிட்டியா? அப்படி எல்லாம் இல்லடா வேணும். உன் நல்லது தாண்டா சொன்னேன். ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? இப்படி எல்லாம் பேசாதடா. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. உனக்கு கஷ்டமா இருந்தா போயா எங்கயாவது போய் தொலை. வாழ்க்கை நாசமா நில்றா டே. சொன்னா கேள்றா டே. மரியாதையா போயிடு, என் மம்புக்கு வராத சொல்லிட்டு. நான் செத்து தாண்டா எங்கயாவது போயா போயா. வழி எப்படியாண்ணா போயா. மரியாதையா போயிடு. மனோ, எங்க போ? என்ன பண்ண? எனக்கு யாருமே இல்லையே. யாருமே இல்லையே. அம்மா
நான் என்னடா தப்பு பண்ணேன்? உனக்கு நல்லது தாண்டா செஞ்ச படம். அம்மா. யாருமா? வந்து சொல்லுங்க. என்னம்மா, யார பார்க்கணும் நீங்க? ஐயா இருக்காரா? ஐயாவா? ஆதி ஐயா காலையில 5 மணிக்கே வெளியே போயிட்டாரே. நீங்க யாருமா? வந்து நான் ஈஸ்வரியாவை பார்க்கணும். ஐயாவை பார்க்கணும்னு சொல்றீங்க. வர சொல்லியிருந்தாரா உங்களை? அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்ல, அவர் என்ன பார்த்தா. வாட்ச்மேன், அம்மா. யார் கேட்ல? யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, ஒரு அம்மா வந்திருக்காங்க. நம்ம பெரிய ஐயாவை பார்க்கணுமா? பெரிய ஐயாவையா? எங்க இருந்து வந்திருக்காங்க? ட்ரஸ்ட்ல இருந்தா? அம்மா, ட்ரஸ்ட்ல இருந்தா வந்திருக்கீங்க? சொல்லுங்கம்மா, ட்ரஸ்ட்ல இருந்தா வந்திருக்கீங்க? அம்மா, யாருமா? ஒண்ணுமில்ல, அப்பாவை பார்க்க யாரோ ஒரு அம்மா வந்திருக்காங்களா, அதான் யாருன்னு பாக்குறேன். யார் வந்தா இப்போ என்ன? வாங்க, எனக்கு டிஃபன் கொடுங்க. இல்ல அஞ்சலி, ஒரு தடவை அப்பா கூட ஒரு பொம்பளை பேசிட்டு இருந்தான்னு சொன்னேன்ல, அந்த அம்மாவா இருக்குமான்னு பாக்குறேன். வாட்ச்மேன், அம்மா. அந்த அம்மாவை உள்ள அனுப்புங்க. சரிங்கம்மா. வா அஞ்சலி. வாங்கம்மா, உள்ள போங்க. ஏப்பா, தண்ணி ரொம்பிடுச்சு, மோட்டர் ஆஃப் பண்ணுங்க. என்ன யாரையும் காணோம்? வாட்ச்மேன். மா, என்ன வாட்ச்மேன், யாரோ வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க, யாரையுமே காணோம். இங்க தானமா இருந்தாங்க. நான் உள்ள வர சொன்னேனே. காஞ்சனா, போலாமா? போலாம். அஞ்சலி வரல? அஞ்சலி இன்னும் சாப்பிடவே இல்லை, நம்ம கிளம்பல, வாங்க. சரி, வா. என்னங்க, ஏதாவது மறந்துட்டீங்களா? இல்ல, ஒண்ணும் இல்ல. என்னம்மா ஒரு மாதிரி சோர்வா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி.
அப்படியா? உங்க முகத்துல ஏதோ சஞ்சலம் தெரியுதே. மனசுல சஞ்சலம் அதிகமா இருக்கு. பகவானை பிரார்த்தனை பண்ணீங்க, எல்லாம் சரியாயிடும். கடவுளே, உன் சந்நிதியில உட்கார்ந்து கேக்குறேன், இது என்ன கொடுமை? ஒரு பெரிய அக்கிரமத்தை என் கண் முன்னாடி நடத்துறேன். அது என்னால தடுத்து நிறுத்த முடியுமோ இல்லையான்னு என் உடம்பெல்லாம் பதறுது. எத்தனையோ விதமான கஷ்டங்களை நீ எனக்கு கொடுத்திருக்க. பண கஷ்டம், மன கஷ்டம், உடல் வேதனை. ஆனா இப்போ ஏற்பட்டிருக்கிறது அது எல்லாத்தை விட ரொம்ப ரொம்ப கொடுமையான வேதனையா இருக்கு. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாட்டி எனக்கு சாகிறது தவிர வேற வழியே இல்லை. நீதான் அதை தடுக்கணும். கற்பகம், காலையில் ஒன்று பார்த்தேன், வீட்டு பக்கம் வந்திருந்தேன். என்ன கற்பகம், ஏதாவது முக்கியமான விஷயமா? ஏதாவது பிரச்சனையா? என் தலையில இடி விழ போகுது, அதான் பிரச்சனை. என்ன சொல்ற? ஒரு காலத்துல நீங்க என் தலையில இடியை தூக்கி போட்டு போனீங்க, இப்போ உங்க வாரிசுங்க. என்ன சொல்ற கற்பகம்? ஆதி மறுபடியும் பிரச்சனை பண்றானா? இல்ல, இப்போ என் நிம்மதி போனது உங்க பொண்ணால. பொண்ணாலையா? என்ன சொல்ற நீ? அத சொல்லவே என் வாய் கூசுது. ச்சே, உலகத்திலேயே பெரிய அசிங்கம். மனுவும் உங்க பொண்ணும் காதலிக்கிறாங்க. யாரு? யாரு என் பொண்ணு? அஞ்சலியா? இல்ல, அனு. அனுவா? நான் கூட அஞ்சலி யாருக்குமோ நினைச்சு ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். என்ன உளறீங்க? அனுன்னா பரவாயில்லையா? என்ன மனுஷன் நீங்க? கற்பகம், நீ டென்ஷன் ஆக வேண்டியது இல்லம்மா. கடவுள் ஒன்னு சோதிக்கல. என்ன பேசுறீங்க நீங்க? புத்தி கெட்டு போச்சா உங்களுக்கு? இல்லம்மா, உனக்கு ஒரு உண்மை தெரியாது, அதுதான் இவ்வளவு வேதனைப்படுற. என் பசங்கள்ல அனு இருக்காளே, அவ ஏன் மகள்ல. என்ன சொல்றீங்க? அனு யாரு தெரியுமா? காஞ்சனாவோட அண்ணன் பொண்ணு. அவ குழந்தையா இருக்கும்போது நடந்த ஒரு விபத்துல அவ அம்மா அப்பா எல்லாரும் இறந்துட்டாங்க. அதுல இருந்து அவளை நாங்க எங்க குழந்தையா தான் வளர்த்துட்டு இருக்கோம். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, இது சிலருக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். எனக்கு, காஞ்சனாவுக்கு, என் அத்தை பத்மாவதிக்கு, ஆதிக்கு, எங்க 4 பேரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு நான், காஞ்சனா எல்லாருமே உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அந்த பொண்ணு அனுதான். காஞ்சனா அதை இப்ப வரைக்கும் மறக்கல. அதனால தான் அனு மேல அவளுக்கு அவ்வளவு பிரியம். அது ஒரு பழைய கதை. உங்க கதை என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனா என் குடும்பத்துல இருக்கிற நிம்மதி உங்க பொண்ணு அனுவால பறந்து போச்சே. என்ன கற்பகம், அதுதான் நான் கிளியர் பண்ணிட்டேனே. அனு என் பொண்ணு இல்லைன்னு. இன்னும் சொல்ல போனா மனுவுக்கு அவ முறை பண்ணு தெரியுமா? என்ன பேசுறீங்க? முறை சரியா இருந்தா மட்டும் மத்ததெல்லாம் சரியாயிடுமா? உங்க மச்சன பொண்ணா இருந்தா மட்டும் அவ என் மகனை கட்டிக்கிறது அவ்வளவு ஈஸியா? உங்க பொண்டாட்டி அதை சந்தோஷமா நடத்தி வைப்பாளா? மனு உங்க பையன் அவளுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ரணகணம் பண்ணிட மாட்டா? எதுக்குங்க இதெல்லாம்? ஏன் இப்படி எங்களை துரத்தி துரத்தி அடிக்கிறீங்க? உங்க மக ஆதி என்னன்னா அபியோட நிம்மதியை கெடுக்கிறா. இப்போ இந்த அனு என்னன்னா மனோட சேர்ந்து ஏன் தூக்கத்தையும் கெடுக்கிறா. ஏன் நிம்மதியை கெடுக்கணும்னு வரம் வாங்கிட்டு வந்தீங்களா? ஒரு காலத்துல நீங்க, இப்போ உங்க வாரிசுங்க.
எங்களை எங்க வாழ்க்கையை வாழ விடாம இப்படி பண்றீங்களே எல்லாரும். போதும், எங்களை விட்டுருங்க. உங்க சங்காதமே வேண்டாம். உங்க வீட்ல இருந்து ஒரு நாய்க்குட்டி கூட எங்க வீட்டு பக்கம் வர வேண்டாம். கற்பகம், என் பையன் முறைக்கிட்டு ஆசை வச்சுட்டான்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். அது இல்லைன்னு தெரிஞ்சதும் மனசுக்கு நிம்மதி ஆயிடுச்சு. ஆனாலும் கூட அணுவும் மனோவும் பொண்ணு சேர முடியாது, சேரவும் வேண்டாம். கற்பகம், இத பாருங்க, என் பையனை நான் தடுக்கிறேன். என் உயிரை கொடுத்தாவது தடுத்துடுவேன். அவன் தான் முடிவுல பிடிவாதமா இருந்தா என் உயிர் போயிடும். அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல கற்பகம். என்ன சொல்றீங்க? பாம்பேல எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தரோட பையன் கிஷோர்னு பேரு. அவனை அனுவுக்கு பேசியிருக்கோம். பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் நல்லதுக்குதான். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. அது வரைக்கும் மனவை நான் அடக்குறேன். நீங்க அந்த பொண்ணை அடக்கி வைங்க. நில்லுடா. என்னடா சொன்ன ராஜேந்திர கிட்ட? என்ன வந்து பத்த வச்சுட்டாரா? சீ, வாய மூடு. என் புள்ளையாடா நீ? நம்ம மேல எவ்வளவு பாசமா இருந்தா, என் கூட பிறந்தவனா இருந்தா கூட அவ்வளவு பாசமா இருக்க மாட்டான். அப்படிப்பட்டவனை போய் நீ என்னடா சொன்ன? இத்தனை நாளா மாமா மாமான்னு அவன் பின்னாடியே தெரிஞ்ச. உன் லட்சணத்தை அவன் சொல்லிட்டான உடனே மாமா உனக்கு வேண்டாதவன் ஆயிட்டானா? என்ன சொன்னார் அந்த ஆளு? சரியான கோல் சொல்லி அந்த ஆளு. அவன் ஒண்ணும் தப்பா சொல்லல. மனோக்கு என் மேல வெறுப்பு வந்துடுச்சு. இனிமே நான் இங்க இருந்தா சரியா வராதுன்னு ஊருக்கு போயிட்டான். நம்ம நெருங்கின உறவெல்லாம் நம்மள சங்கடப்படுத்தினப்போ நம்ம குடும்பத்து மேல பாசமா இருந்த வேண்டாவன் அவனை போய் நீ சங்கடப்படுத்திட்டே இல்ல. நான் எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்கல, அழுதுகிட்டே போயிட்டான். என் விஷயத்துல அவர் ஏன் தலை இன்னும்? உன் விஷயமா? எப்பல இருந்து உன் விஷயம் தனியா ஆரம்பிச்சிருக்கு சொல்லுடா. காதலிக்க ஆரம்பிச்சதும் உறவெல்லாம் உனக்கு கசந்து போச்சுல. உன் தங்கச்சி ஆர்த்தியும் இதே தப்பு பண்ணிட்டு இப்ப நொந்து போய் நிக்கிறா. இப்ப நீயும் அதே தப்பு பண்ற. அவ பண்ணது கூட ஒரு வகையில ஏத்துக்கலாம். ஆனா நீ பண்ற காதல் சகிக்க முடியலடா, சகிக்க முடியல. ஏன் சகிக்க முடியல? முடியலடா, முடியல. எல்லாத்தையும் விட்டு தொலை. முடியாதுமா. முடியாதா? நான் முடிவு கட்டுறேன்டா, முடிவு கட்டுறேன்.